ஓம்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீதர். ஸ்ரீதர் ஸ்டாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இது மற்ற பக்தர்களுக்கும் உதவும். எல்லாருக்கும் வணக்கம். வாங்க, நேத்து அதாவது பிப்ரவரி 14, 2026 சனிக்கிழமை அன்னைக்கு திருமலையில என்னென்ன விசேஷங்கள் நடந்தது, பக்தர்கள் தரிசன நிலவரம் எப்படி இருந்துச்சுன்னு எல்லாத்தையும் இந்த பதிவுல முழுசா பார்க்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான தகவலோட ஆரம்பிக்கலாம். நேத்து சனிக்கிழமைங்கிறதால திருமலையில கூட்டம் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. டோக்கன் இல்லாம நேரா சர்வதர்ஷன வரிசையில நின்ன பக்தர்களுக்கு சாமி தரிசனம் செய்ய கிட்டத்தட்ட 15 மணி நேரம் ஆகியிருக்கு. வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ்ல எல்லா அறைகளும் நிரம்பி வரிசை வெளியே வரைக்கும் நீண்டிருந்துச்சு. அதனால திருமலைக்கு வர்றதா இருந்தா கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. சரி, இப்ப வாங்க திருப்பதிக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்ரீனிவாச மங்காபுரத்துக்கு போகலாம். அங்க ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியோட வருடாந்தர பிரம்மோற்சவம் ரொம்பவே சிறப்பா நடந்துட்டு இருக்கு. அதோக 7ஆம் நாள் கொண்டாட்டங்களை பத்தி இப்போ விரிவா பார்க்கலாம். பிரம்மோற்சவத்தோட 7ஆம் நாள் காலையில பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஸ்நபன திருமஞ்சனம், அதாவது புனித நீராடல் ரொம்ப விமரிசையா நடந்துச்சு. இது வெறும் அபிஷேகம் மட்டும் இல்லைங்க, இதுல பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. மங்களகரமான பால், ஆரோக்கியம் தரும் தயிர், பக்தியோட இனிப்பான தேன், தூய்மையான இளநீர், சுபமான மஞ்சள், அப்புறம் குளிர்ச்சியான சந்தனம்னு சொல்லி பெருமாளுக்கு திருமஞ்சனம் செஞ்சாங்க. இதை நேர்ல பார்க்கறதே ஒரு தெய்வீகமான அனுபவம். இந்த ஸ்நப்பன திருமஞ்சனம் ஒரு பெரிய யாகம் மாதிரி நடத்தப்படும். எந்த தடையும் வராம இருக்க விஸ்வக்ஷேன ஆராதனையோட ஆரம்பிச்சு புண்ணியாக வச்சனம் சொல்லி அந்த இடத்தையே புனிதப்படுத்தி நவகிரச அபிஷேகம் நடத்துவாங்க. அந்த நேரத்துல வேத பண்டிதர்கள் தைத்திரிய உபனிஷதம், புருஷ சூக்தம் மாதிரியான வேத மந்திரங்களையும் ஆழ்வார்களோட திவ்ய பிரபந்த பாசுரங்களையும் அவ்வளவு உருக்கமா சொல்லுவாங்க. அந்த இடமே பக்தி வெள்ளத்துல மிதக்கும். இப்போ வாகன சேவைகளை பத்தி பார்ப்போம். 7ஆம் நாள் காலையில ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வரர் உலகத்துக்கே ஆற்றலை தர்ற சூரிய பகவான வாகனமாக்கி சூரிய பிரப வாகனத்துல உலா வந்தாரு. அதே மாதிரி சாயங்காலம் மனசுக்கு அமைதியையும் குளிர்ச்சியையும் தர்ற சந்திரன வாகனமாக்கி சந்திரபிரப வாகனத்துல வீதி உலா வந்தாரு. சூரியனும் சந்திரனும் தானே இந்த உலகத்தை இயக்குது இல்லையா? அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தையே இயக்கிறது நம்ம ஸ்ரீனிவாச பெருமாள் தான் சொல்றதுதான் இந்த சேவைகளோட தத்துவம். இதுல ஹைலைட் என்னன்னா, சுவாமி நவநீத கிருஷ்ணர் அலங்காரத்துல காட்சி கொடுத்தது பக்தர்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலிருந்து இப்போ நாம நேரா திருப்பதியில இருக்கிற ஸ்ரீ கபிலேஸ்வரர் கோயிலுக்கு போக போறோம். அங்க வரப்போற மகா சிவராத்திரி விழாவுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் ரொம்ப மும்முரமா நடந்துட்டு இருக்கு. அத பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த ஸ்ரீ கபிலேஸ்வரர் கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திருமலைக்கு அடிவாரமான அலைப்புரி போற வழியில நந்தி சர்க்கிள் பக்கத்துல இருக்கு. இது கபில முனிவர் தவம் செஞ்ச சிவபெருமானோட தரிசனத்தையே பெற்ற ஒரு புண்ணிய ஸ்தலம். இங்க இருக்கிற கபில தீர்த்தம் அருவில குளிக்கிறது ரொம்ப விசேஷமா கருதப்படுது. மகா சிவராத்திரி விழா 2 நாளைக்கு ரொம்ப பிரம்மாண்டமா நடக்க போகுது. பிப்ரவரி 15ஆம் தேதி ருத்ராபிஷேகத்தோட ஆரம்பிச்சு ரத உற்சவம், சாயங்கால நந்தி வாகன சேவை எல்லாம் நடக்கும். சிவராத்திரியோட முக்கியமான நிகழ்வான லிங்கோத்பவ கால தரிசனம் பிப்ரவரி 16ஆம் தேதி நடுராத்திரி 12 மணிலிருந்து அதிகாலை 4 மணி வரைக்கும் நடக்கும். இந்த நேரத்துல சிவனை தரிசிக்கிறது மிகப்பெரிய புண்ணியத்தை சேர்க்கும். பக்தர்களுக்காக தேவஸ்தானம் எல்லா ஏற்பாடுகளையும் சிறப்பா செஞ்சுட்டு வராங்க. பிப்ரவரி 16ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு நடக்க போற சிவபார்வதி திருக்கல்யாண வைபவத்துல கலந்துக்க விரும்புறவங்க 500 ரூபாய் கட்டி டிக்கெட் வாங்கிக்கலாம். ஒரு டிக்கெட்டுக்கு 2 பேரை அனுமதிப்பாங்க. இந்த தெய்வீக திருமணத்தை பார்க்கறது வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் கொடுக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி, இப்போ நாம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான சில நடைமுறை தகவல்களுக்கு வருவோம். திருமலையில இலவசமா சாமி தரிசனம் பண்றதுக்கான டோக்கன்களை எப்படி வாங்கலான்னு விளக்கமா பார்த்துடலாம் வாங்க. கீழே திருப்பதியில மொத்தம் 3 இடங்கள்ல இந்த சர்வதர்சன சோதனா, அதாவது SSD டோக்கன்ஸ் கொடுக்கறாங்க. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற ஸ்ரீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அப்புறம் அலிபரி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலயும் நீங்க டோக்கன் வாங்கிக்கலாம். இந்த டோக்கனை வாங்குறதுக்கு ஆதார் கார்டு கண்டிப்பா வேணும். தரிசனம் பண்ண போற ஒவ்வொருத்தரும் நேர்ல வரணும். அங்க உங்களை போட்டோ எடுத்து கைரேகையை பதிவு செஞ்ச பிறகுதான் டோக்கன் கொடுப்பாங்க. இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நீங்க வாங்குற டோக்கன் நாளைக்கு தரிசனம் பண்றதுக்கானது. அதனால உங்க பயணத்தை ஒரு நாள் முன்னாடியே திட்டமிடுறது ரொம்ப அவசியம். தேவஸ்தானம் ஒரு நாளைக்கு சுமார் 12,000 SSD டோக்கன்கள் வரைக்கும் தான் கொடுக்கறாங்க. இதுவும் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அவுட் அடிப்படையில தான். கூட்டம் அதிகமா இருக்கிற நாட்கள்ல டோக்கன் சீக்கிரமே தீர்ந்துடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் காலையில சீக்கிரமா போய் டோக்கன் வாங்குறது நல்லது. அடுத்து திவ்ய தரிசனம்.
இது அலிப்பிரி அல்லது ஸ்ரீவாரி மெட்டு வழியா நடந்தே மலையேறி வர்ற பக்தர்களுக்கான ஒரு ஸ்பெஷல் இலவச தரிசன டோக்கன். ஒரு நாளைக்கு 2000 டோக்கன்கள் கொடுக்கறாங்க. குறிப்பா ஸ்ரீவாரி மெட்டு வழியா வர்றவங்க 1200வது படியில இருக்கிற சென்டர்ல அவங்க டோக்கனை ஸ்கேன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்போதான் தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. சரிங்க, எல்லா விசேஷங்களையும் டோக்கன் விவரங்களையும் பார்த்தாச்சு. இப்போ கடைசியா நேத்து, அதாவது பிப்ரவரி 14ஆம் தேதி திருமலையோட தரிசன புள்ளி விவரங்களை பார்க்கலாம். இது நீங்க உங்க பயணத்தை திட்டமிட இன்னும் உதவியா இருக்கும். பாருங்க, நேத்து ஒரே நாள்ல மட்டும் 82,337 பக்தர்கள் ஏழுமலையானோட தரிசனத்தை பெற்றிருக்காங்க. அதுல 30,825 பேர் முடிக்காணிக்கை செலுத்தி அவங்க நேர்த்தி கடனை நிறைவேற்றிருக்காங்க. உண்டியல் காணிக்கையா சுமார் 3,58,00,000 ரூபாய் வந்திருக்கு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சர்வ தரிசனத்துக்கு 15 மணி நேரமும் 300 ரூபாய் சிறப்பு தரிசனத்துக்கு 4 மணி நேரமும் ஆயிருக்கு. இந்த வரைபடத்தை பார்த்தாலே உங்களுக்கே நல்லா புரியும். சர்வ தரிசனத்துக்கும் சிறப்பு தரிசனத்துக்கும் நடுவுல எவ்வளவு பெரிய நேர வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. 15 மணி நேரம் காத்திருக்கிறது உண்மையிலே ரொம்ப கஷ்டம். அதனால உங்க நேரத்தை மிச்சப்படுத்த கீழே திருப்பதியில SSD டோக்கன் வாங்குறதோ இல்ல ஆன்லைன்ல முன்னாடியே 300 ரூபாய் டிக்கெட் புக் பண்றதோ ஒரு நல்ல தேர்வா இருக்கும். இந்த தொகுப்புல நாங்க கொடுத்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். திருமலையை பத்தி வேறு என்னென்ன புதிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உதாரணத்துக்கு தங்குற இடங்களை பத்தியோ, ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் பத்தியோ, இல்ல வேற ஏதாவது குறிப்பிட்ட தகவல்கள் உங்களுக்கு தேவைப்படுதா? நீங்க கேட்கறத வச்சு அடுத்தடுத்த பதிவுகளை நாங்க உருவாக்குறோம். எல்லோருக்கும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியோட பரிபூர்ண அருள் கிடைக்கட்டும். கோவிந்தா கோவிந்தா.